இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, நாம இந்த நம்பூதிரிய போட்டு தள்ளினாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிருங்கக்கா. தம்பி, நம்பூதிரி இந்த கூழ் ஊத்துற விஷயத்தை பத்தி சொன்னது ஒரு விதத்துல நமக்கு நல்லதுதான். என்னத்த திடீர்னு இப்படி சொல்றீங்க? என்னம்மா, ஏதாவது புது ஐடியா தோணுதா? ஆமா, நாளைக்கு காலையில கூழ் ஊத்துறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நைட்டு நாம ஒரு முக்கியமான விஷயத்த செஞ்சு முடிக்கணும். என்ன பண்ணணும்? இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த சொத்து முழுக்க நம்ம கைக்கு மாறணும். அதுக்கான வேலைகளை நாம பார்க்கணும். அக்கா, நீங்க சொல்றத கேட்கும்போது நல்லாதான் இருக்கு. ஆனா இதை எப்படிக்கா பண்ண போறீங்க? பண்ண போறீங்கல்ல, பண்ண போறோம். இன்னைக்கு நைட் நாம எல்லாரும் சேர்ந்து அந்த காரியத்தை செஞ்சு முடிக்க போறோம். அதுக்கப்புறம் அது உங்களுக்கே புரியும். அக்கா, சீக்கிரமா பிளான் என்னன்னு சொன்னீங்கன்னா நான் போய் நிம்மதியா தூங்குவேன்க்கா. யோ, என்ன மாமா எப்ப பார்த்தாலும் சாப்பாடு, தூக்கம் இல்ல பயம் இத பத்தியே தான் பேசிட்டு இருப்ப. கொஞ்ச நேரம் வாய் மூடி சும்மா இருயா. கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருங்க. என்ன தமனா, என்னவா இருக்கும்? என்ன தமன்னா இது? அந்த ஃபைலுக்குள்ள என்ன இருக்கு? நானும் உங்களோட தானே இருக்கேன், எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? சும்மா பாருங்க. என்னக்கா, ஏதோ பத்திரம் மாதிரி இருக்கு. என்னக்கா இது? இதுதான் நம்ம வீட்டோட சொத்து பத்திரம். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அந்த பொம்மை கிட்டயும் ராணி கிட்டயும் நாம தோத்து போய் நிக்கிறது? இந்த சொத்து நம்ம கைக்கு வரதுக்காக இது வரைக்கும் நாம 3 கொலைங்க பண்ணிருக்கோம். இதுக்கு மேலேயும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. இந்த சொத்து முழுக்க அந்த கிழவன் கண்ட்ரோல்ல தானே இருக்கு. அதுக்காக 4வது அந்த கிழவனையும் போட்டு தள்ள போறீங்களா? இல்லக்கா, கொஞ்சம் உளறிட்டேன்க்கா. நீங்க சொல்லுங்கக்கா. இந்த சொத்து முழுக்க நம்ம பேருக்கு மாத்துறதுக்கு நம்ம லாயரை வச்சு 1க்கு 2 தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டு பக்காவா பேப்பர்ஸ் ரெடி பண்ணிட்டேன். சரி அத்த, அந்த பத்திரத்துல அந்த கிழவன் கையெழுத்து போடணுமே, அது எப்படி வாங்க போறீங்க? இப்ப எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த கிழவியும் ஊர்ல இல்ல, ஏதோ தீர்த்த யாத்திரைன்னு கிளம்பி போயிடுச்சு. இதுதான் சரியான நேரம். நாம போய் அந்த கிழவனோட ஃபிங்கர் பிரிண்ட இந்த பத்திரத்துல எடுத்துட்டு வந்துருவோம். இது வந்துட்டான். என்னடா ஆச்சு? என்னாச்சு? இந்த வீட்ல இருக்க எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த கழுவு முகத்துல ஸ்ப்ரே அடிச்சுட்டு அவனை மயக்கப்படுத்திட்டேன். இந்தா, இதை வச்சுக்கோ. வாங்க போலாம். சரி வாங்க. தமன்னா, நான் உங்ககிட்ட சொன்னதை மறந்துடாத. என்ன? வா, வாங்க வாங்க வாங்கம்மா. ஓ, செக் பண்ணி பாரு. நான் ஏற்கனவே நிறைய மயக்க மருந்து அடிச்சிட்டேன். கண்டிப்பா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு எந்திரிக்கவே மாட்டாரு. வெரி குட். சரி, எடு. சூப்பர் தமன்னா, கையை கொடு. அந்த விரல தொடடா. சரிம்மா.
ஓகேவா? சூப்பரா. அக்கா எனக்கு ஒரு டவுட்டுக்கா. டெத் சர்டிபிகேட் வாங்கணும்னா கிழவனை போட்டு தள்ளணும்ல. பேசாம இப்ப மயக்கத்துல தானே இருக்காரு. இப்பவே போட்டு தள்ளிட்டா என்ன? ஐயோ! நாம என்ன பண்ணாலும் அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. நாளைக்கு காலையில ஒட்டுமொத்த குடும்பமும் கூழ் ஊத்தணும்னு சொன்னாங்கல்ல, அதையே நமக்கு சாதகமாக்கி இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் பால் ஊத்திடுவோம். ஊர்லயே பாலை ஊத்த போறீங்க? ஐயோ கிரேட்டுக்கா நீங்க. வாங்க போலாம் வாங்க. சத்தம் போடாம போங்க. அகோராதிபதி, அடுத்து என்னன்னு யோசிக்காம இப்படியே இருந்தா எப்படி? அடுத்து என்னன்னு யோசிக்காம இப்படியே இருந்தா எப்படி? அந்த வாள் கிடைச்சா மட்டும்தான் நான் அந்த வேடனை கொண்டு நான் நினைச்சதை அடைய முடியும். எனக்கு அந்த வாள் கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? இது ஆடி மாசம். இந்த சமயத்துல தெய்வத்தோட சக்திகள் மேலோங்கி இருக்கும். நம்ம சக்திகள் தளர்ந்துதான் இருக்கும். நம்ம சக்தியை விட புத்தியை தான் கையில எடுத்துக்கணும். அந்த மந்திர வாளு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த கபூகர் கிட்ட தான் கேட்கணும். ககுபர்? யார் அந்த ககுபர்? நான் அவங்கிட்ட பேசி அந்த வாள் எங்க இருக்குன்னு கேட்டு சொல்றேன். அந்த ககுபரை உடனே கூப்பிடுங்க. சரி. ககுபரே, என் முன்னாடி வா. ககுபர், என் முன்னாடி வா. என்னால வர முடியாது. ஏன் என் முன்னால வர முடியாது? நம்ம 1000 வருஷ பழக்கத்துக்கு இவ்வளவுதான் மரியாதையா ககுபரே? சித்தார்த்துக்கு உதவியா இருந்த அந்த நம்பூதிரி என்ன சிறைப்பிடிச்சு வச்சுட்டான். பார்த்திபனுடைய தளபதி மெய்காவலர்கள் மூலமா வேடனை பனி மண்டபத்துல சிறை பிடிச்சிட்டாங்க. வேடன் கையில இருந்த மந்திரவாளை அந்த ராணி எடுத்துட்டு போயிட்டா. அது மட்டும் இல்ல, காத்துல கரைஞ்சிட்டு இருந்த பூமி, அந்த பூமிக்குள்ள இருக்கிற சம்யுக்தாவும் 2 பேருக்கும் திரும்ப புத்துயிர் கிடைச்சிருச்சு. இப்ப சம்யுக்தாவோட ஆத்ம தேகம் தான் எங்களை இங்க இருந்து வெளியே போக முடியாதபடி பாதுகாத்துட்டு இருக்கு. அதனால நீ இல்ல வேற யாரு கூப்பிட்டாலும் என்னால வர முடியாது. இப்ப இருக்கிற சூழ்நிலையில உன்னால முடிஞ்சா வேடனுக்கு உன்னோட விசுவாசத்தை காட்டு. அவர் இங்க பனிமண்டலத்துல சிலையாதான் இருக்காரு.